மீனராசி அன்பர்களுக்கு மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரைக்கும் எப்படி பலன் இருப்பதை பார்ப்போம். வார தொடக்கமான 4-5 தேதிகளில் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் வராரு. சரி, மீனத்துக்கு பாக்கியஸ்தானம் விருச்சிகமாகும். விருச்சிகத்துல சந்திரன் நீசம் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விதி விலக்கு இருக்குமே. அமாவாசை இல்லை, பௌர்ணமி. பௌர்ணமிக்கு பிறகு, சரியா? அப்ப தேய்பிரைன்னு சொன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தேய்பிரதான் சத்து தானே. வளர்பிறைன்னு சொன்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம வளர்பிறை, கண்ணுக்கே தெரியாதே. அதுலயும் வித்தியாசம் இருக்கு. இப்ப 9ஆம் இடத்து வரும்போது பாக்கியங்கள் கிடைக்கும். அனைத்துமே பாக்கியம். அன்றாடம் பிழைக்கிறவர்களுக்கு அனைத்துமே பாக்கியம். நம்ம தேவை நமக்கு நல்லா இருக்கணும், உழைக்க, வீட்டுக்கு பணம் கொண்டு வரணும், நல்ல சட்டை போடணும், ஓட்ட பாக்கியம் கீழே விழுந்துடும், அதுவும் பாக்கியம். நல்ல சட்டை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கணும், மனைவி பாக்கியம், சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு வறுமையில வாடுறவர் நல்ல சாப்பாடை போடலை, இன்னைக்காவது நல்ல சாப்பாடு போடுங்க அப்படிங்கிறது ஒரு பாக்கியம். அன்றாடம் 9ஆம் இடம் செழிக்குது, பாக்கியங்கள் கிடைக்கும். வாரத்தின் தொடக்கத்துல எல்லாமே அடக்கும். அப்புறம் அன்றாடம் பிழைக்கக்கூடியவர்கள போன வாரம்லாம் சரியில்லைங்க வியாபாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப 2ஆம் இடத்துல மீனராசிக்கு 5ஆம் அதிபதி 10ல் வராரு. கனெக்டிவிட்டியை பாருங்க, குருவும் பாக்குறாரு. அப்ப தொழில்ல ஒரு காய்கறியை வாங்கி போடுறீங்க, அந்த அமைப்புல போன வாரம் பூரா நல்லா இல்லாதவங்களுக்கு போன வாரத்துல கிடைக்காத லாபம்லாம் இந்த வாரம் கிடைக்கும், உறுதியா சொல்லிடலாம். ஒளி தத்துவம் தான். வார கடைசியில 11ஆம் இடத்துக்கு போகுது. இப்ப பாருங்க, பாக்கியங்கள் கிடைக்க போகுது, தொழில வருமானம் வருது, லாபங்கள் கிடைக்க போகுது. கண்டினியூட்டியா தான் கிரகங்கள் செயல்படும், நம்ம தான் உணரணும்.